இரண்டாம் உலகப் போரின் போது நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. தாங்கள் சிறைப்பிடித்த யூதக் கைதிகளை வைத்து ஜெர்மானியர்கள் பல கொடுமையான பரிசோதனைகள் நடத்தியது நமக்குத் தெரியும். அதில் ஒரு பரிசோதனை, உங்களை புதுமையான முறையில் சாகடிக்கப் போகிறோம், உடம்பிலிருந்து எல்லா இரத்தத்தையும் வெளியேற்றினால் நீங்கள் எப்படி துடிதுடித்துச் சாவீர்கள் என்று பார்க்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு, சாம்பலுக்கு 2 கைதிகளை படுக்கையில் படுக்க வைத்து இரத்தத்தை வெளியேற்ற ஆரம்பித்தார்கள் ஜெர்மானிய படைவீரர்கள். கைதிகளின் உடம்பிலிருந்து வெளியேறிய இரத்தம் பக்கத்திலிருந்த பாட்டிலில் டப் டப் என்ற ஒலியுடன் விழ ஆரம்பித்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு அந்த 2 கைதிகளின் கண்களையும் படைவீரர்கள் கருப்பு துணியால் கட்டிவிட்டனர். அதில் ஒரு கைதியின் உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறுவதையும் நிறுத்திவிட்டார்கள். ஆனால் பாட்டிலில் டப் டப் என்று விழும் ஓசை கேட்கும்படி மாற்றி ஏற்பாடு செய்தார்கள். இந்த டப் டப் சத்தத்திலேயே பீதி அடைந்த அந்தக் கைதி, ஐயோ, உடம்பிலிருந்து இரத்தம் போய்க்கொண்டே இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரத்தம் வற்றிச் சாகப் போகிறோம் என்று பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். பரிசோதனையின் முடிவில் உண்மையிலேயே இரத்தம் வெளியேற்றப்பட்ட கைதியும் இறந்து போனான். தன் உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறுகிறது என்ற பிரமையில் இருந்த கைதியும் இறந்து போனான். இரண்டாம் கைதியின் மரணத்துக்கு அவரது சிந்தனை செய்ய அவன் தேர்ந்தெடுத்த வார்த்தைகளும்தான் காரணம். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எளிமையானது. ஒரே போரடிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பே சரியில்லை, சனியன் புள்ளையா இது, பிசாசு, இது மாதிரியான ரெடிமேட் நெகட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். பேசும்போது மட்டும் அல்ல, உங்களுக்குள் சிந்திக்கும் போது கூட. நான் பல்வேறு வார்த்தைகளில் சொன்னதையே லாங்குவேஜிங் என்ற ஒரே வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியும். நல்லதோ கெட்டதோ, உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே கட்டுப்படுத்த தேவையில்லை. நினைப்பை அதன் போக்கில் ஓட விடுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகளை மனதில் ஓட்டிச் சிந்திக்கிறீர்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். அதாவது உங்களை நீங்கள் உற்று கவனியுங்கள். வேறொருவராக விலகி நின்று கவனியுங்கள். ஒரு வகையில் தியானம் செய்வதற்கான அடிப்படை தகுதியும் இதுதான். இதை திரும்ப திரும்ப பயிற்சி செய்தால் ரெடிமேடான சோர்வு தரும், உங்களை நீங்களே தளர்த்திக் கொள்ளும், எரிச்சலூட்டும் நெகட்டிவ் வார்த்தைகளிலிருந்து விடுபட்டால் சுதந்திரமான உற்சாகச் சிந்தனை உங்களுக்கு சரளமாக உருவாகும். நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்த்து கோபப்படும் வார்த்தைகளைப் பேசினால் என்ன செய்வது? சொல்கிறேன். மாலையில் சுவாமி, இது உங்களுடையது, இரவில் சுவாமி, இது என்னுடையது. கோபத்தை தூண்டிவிடும் வார்த்தைகளைப் பிறர் நம்மீது வீசினால் என்ன செய்வது? எதிராளி நம்மை மட்டம் தட்டி கோபத்தை தூண்டிவிடும் வார்த்தைகளைப் பிறர் நம்மீது வீசினால் என்ன செய்வது? எதிராளி நம்மை மட்டம் தட்டிப் பேசினால் அதை எப்படி எதிர்கொள்வது? இது போன்ற கேள்விக்கான விடை கௌதம புத்தரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தாவுடன் சென்று ஒரு வீட்டில் பிச்சை கேட்டார். புத்தரை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, சோம்பேறியே, கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்துச் சாப்பிட உனக்கு என்ன கேடு என்று திட்டி விரட்டினாள். ஒரு பெண் தனது குருவை இப்படி திட்டிவிட்டாளே என்று சீடரின் மனம் எரிமேலையாக குமுறிக் கொண்டிருந்தது. தயவு செய்து எனக்கு உத்தரவு கொடுங்கள். உங்களை திட்டிய அந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டு வருகிறேன் என்று ஆனந்தா புத்தரிடம் அனுமதி கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லாமல் நடக்கத் துவங்கினார். மண்டையை பிளக்கும் வெயில் அடிக்கத் துவங்கியது. தன் கையிலிருந்த கமண்டலத்தை ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டு புத்தர் சிறிது நேரம் ஓய்வெடுத்ததார். மாலை நேரமானது. புத்தர் தனது சீடருடன் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார். அப்போது வழியில் சீடரின் கையிலிருந்த கமண்டலத்தை பார்த்த புத்தர், இது யாருடையது என்று கேட்டார். அதற்கு ஆனந்தா, சுவாமி, இது உங்களதுதான் என்றார். உடனே புத்தர்,
அந்த கமண்டலத்தை வாங்கி ஒருமுறை பார்த்துவிட்டு, இல்லை, இதை உனக்கு அப்போதே பரிசாக கொடுத்துவிட்டேன், அதுனுடையதுதான் என்று திரும்பவும் ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டார்.